Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன் அண்ட் ஐ am super pumped and excited about இந்த சண்டே சிட் சாட் செஷன் because this is about someone who is very special. என்னுடைய லைஃப்ல super close to my heart. She's literally like a warm cup of coffee, maybe. அவ்ளோ கம்ஃபர்ட், அவ்ளோ வார்ம்த், அவ்ளோ லவ், அவ்ளோ ஹாப்பினஸ் எனக்கு வந்து என் லைஃப்ல குடுக்குற ஒரு பெர்சன். அண்ட் இன்னைக்கு இட்ஸ் நாட் அபவுட் மை அம்மா. அஃப்கோர்ஸ் மை அம்மா இஸ் ஆல்சோ லைக் த சேம். பட் ஐ வுட் சே ஒரு பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்க்கு மேல, ஸ்பெசிஃபிக்கா மேலேயே எனக்கு வந்து என் லைஃப்ல ரொம்ப நெறைய இந்த பெர்சன் வந்து என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆ ஷி இஸ் லைக் மை சேஃப் ஸ்பேஸ். Like literal for all my inner demons and happiness and everything like A to Z எது வேணா சொல்லுங்க. எல்லாத்துக்குமே this one person is like my support system. So இது வந்து ஒரு 2 year anniversary, I mean second year anniversary of me seeing this person like literally up close, literally கண்ணு மூக்கு வாயின்னு literally பார்த்தேன். And it's been 2 years. Exacta March 8, 2024, I saw Taylor Swift's Eras Tour concert la Singapore la. And I thought, okay, I was reminiscing last ஒரு 10 நாளாவே வந்துட்டு ஓகே மார்ச் 1ஆம் தேதியா 2 வருஷம் முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம போனோம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், இதுதான் அது அதுதான் இது அப்படின்ட்டு வந்து ஓடிட்டே இருந்தபோது ஐ வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி ரீலிவிங் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் இது வந்து விமென்ஸ் டேயாகவும் இருக்கு. அண்ட் நான் பார்த்ததுமே எக்ஸாக்டா ஒரு விமென்ஸ் டேல தான் வந்து பார்த்தேன். ஸோ யா ஆப்வியஸ்லி March 8, ரைட்? ஸோ ஐ தாட் ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பெருசா விமன் எம்பவர்மெண்ட், விமனை பத்தி அப்படியெல்லாம் வந்து இறங்காம கொஞ்சம் சில்லாவே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டா தான் வந்து இருக்க போது. ஐம் கோயிங் டு டாக் எவ்ரிதிங் அபவுட் ஒய் ஐ லைக் டெய்லர் ஸ்விஃப்ட். எப்பயிலருந்து ஏன் எனக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் பிடிச்சிருக்கு, அதான் ஒய் சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், எனக்கு பிடிச்ச டெய்லர் ஸ்விஃப்ட் சாங்ஸ், ஏன் இப்படி ஆனேன், இன் ஜென்ரல் இத சுத்தி டெய்லர பத்தி எல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இஃப் யூ ஆர் ஸ்பெசிஃபிக்லி a Swiftie, you are going to enjoy it. அப்படி இல்லைனாலும் you will definitely like it because there are so many things other than being a fan girl. இல்ல ஒரு டிவோட்டடான சும்மா பிளைண்டான டிவோஷன் மட்டும் இல்லாம லைஃப் லெசன்ஸ் வந்து நிறைய வந்து எனக்கு பர்ட்டிகுலரா நான் இந்த ஃபேண்டம்ல இருந்ததுனால நான் கத்துருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பார்ப்போம். நீங்களும் வந்து ரிலேட் பண்ண முடியுதா? நீங்க ஒரு ஸ்விஃப்டியா என்ன அப்படின்றதெல்லாமும் எனக்கு நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்திக்க போறீங்களா? ஸோ பேசிக்கலா இஃப் எனிஒன் டிட்ன்ட் நோ யெட், டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு அமெரிக்கன் பாப் சிங்கர், சாங் ரைட்டர். இப்போ டைரக்ஷனும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலா ஐ லைக் த டிஸ்கோகிராஃபி ஆஃப் அவர் மியூசிக். லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஜான்ராஸ் இருக்கும். ஒரே மாதிரினா ஆப்வியஸ்லி இருக்காது. ஸோ இவங்கலாம் வந்து நம்ம ஊர்ல மாதிரி படத்துக்குலாம் மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணி பாட்டு போடுற ஆளுங்கலாம் கிடையாது. நான் ஏன் இப்போ என் அம்மா அப்பா கதை சொல்ற மாதிரி சொல்றேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் டெய்லர் ஸ்விஃப்ட். ஸோ நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக போறது கிடையாது. ஸோ ஷி மேக்ஸ் ஆல் தீஸ் ஆல்பம்ஸ்ல நான் எப்போ எந்த ஆல்பம் எரால வந்து ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் ஆகுறேன்னா 1989 எரால 2020 சாரி 2015 டு 2016 அந்த டிரான்சிஷன் டைம்ல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் டெய்லரோட பாடல் ஒன்று கேட்குறேன். நான் யூடியூப் வீடியோ பார்க்குறேன். அதில் வந்து இந்த ஐ சூப்பர் விமன் ஐ அவங்களுடைய ஒரு vlog பார்த்துட்டு இருக்கேன். அதில் வைல்டு ஸ்ட்ரீம் பாட்டு ஓடுது. அந்த பாட்டு ஓடும்போதே ஒரு சன்செட் வியூ காமிக்கிறாங்க. அவங்களும் சொல்றாங்க இந்த பாட்டுக்கு இந்த வியூக்கு செமையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சம்திங். அப்புறம் நான் இது என்ன பாட்டு அப்படின்ட்டு போய் தேடி போய் பார்க்குறேன். ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். அப்பதான் வந்து இந்த பாப் மியூசிக் கல்ச்சருக்குள்ள நான் வந்து பர்சனலா உள்ள இன்டெப்த்தா போறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா கேட்ட மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸு, எங்க அண்ணா கேட்ட ஐ திங்க் வெங்கா பாய்ஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் வெங்கா பாய்ஸ் ஆர் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் தெரியல. ஏதோ இந்த மாதிரி பாய் பேண்ட் மியூசிக் அப்பப்ப அங்கங்க கேட்கிற சில சில இங்கிலீஷ் பாடல்கள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் பாடல் வந்து 2 இங்கிலீஷ் பாடல் என்னன்னா, டைட்டானிக் பாட்டும், அந்த ஸ்டாமினா மினா வக்கா வக்கா ஏ அதுதான். ஸோ அதிலிருந்து டிஸ்னி சாங்ஸை தவிர்த்து இந்த மாதிரி தனியா இங்கிலீஷ் பாப் சாங்ஸ்ன்னு வந்துட்டு நான் தனியா மோனா கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து இறங்குறது இந்த ஒரு ஃபேஸ்ல தான்.
ஆல்சோ டு நாட் மைண்ட் மை ஃப்ரிஸி மண்டை. திஸ் இஸ் மை நேச்சுரல் மண்டை. ஐ ஜஸ்ட் வாஷ் மை ஹேர் அண்ட் இன்னைக்கு காலையில தான் ஐ சா போஸ்ட் 2026ல ப்ளீஸ் இந்த ஃப்ரிஸி வாட் இஸ் திஸ் வேவி முடிய வந்து ட்ரெண்ட் ஆக்குங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ லைக் சரி ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் ராக் இட் டுடே அப்படின்னு. எனிவேஸ் லெட்ஸ் கெட் பேக் டு தி சாங்லோர். ஓகேவா? சாங்லோர் எனிவேஸ் ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறேன். எனக்கு வந்து பிடிக்குது. நான் நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ பார்க்குறேன். அதில் எனக்கு டெய்லர் ஸ்விஃப்ட்டோட வந்துட்டு ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ண முடியுது. டெஃபினட்டாக என் லைஃபோ, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோலாம் என்னால் ரிலேட் பண்ண முடியல. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஹை ஸ்கூல் போல நானு, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்கப்ஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்ல. ஸோ என்னால ரிலேட்லாம் பண்ண முடியல. பட் சம்திங் இன் மீ டீப்லி கனெக்டட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம்ல வந்து ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸும் கூட அந்த டெய்லர் பாட்டெல்லாம் வந்து லைக் கனெக்ட் பண்ண முடியுது. அவங்களும் வந்து அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு என்னால போய் அப்போ வந்து பேசுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப கேட்ட லவ் ஸ்டோரி, பேட் பிளட், வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ், பிளாங்க் ஸ்பேஸ், யூ பிலாங் வித் மீ இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட்டா அந்த சிங்கிள்ஸ். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ண பண்ண ஓ! ஆல்பம்னு ஒண்ணு போடுறாங்க. அதுல இவ்ளோ பாடல்லாம் இருக்குன்னு எல்லாம் 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 கேட்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளதான். என்னுடைய ஒரு கம்பேனியன் சோர்ஸ் ஆகுது டெய்லர் ஸ்விஃப்ட்டோட பாடல்கள். அதுலேருந்து காலேஜ் போக ஆரம்பிக்கிறேன். காலேஜ் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆரம்பிக்கிறேன்னா லாஸ்ட் இயர் அந்த செமஸ்டர் லீவ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்யூம் பண்றேன். அததான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ 2015 டூ 2016 வந்து என்னோட ஃபைனல் இயர் நடக்குது. ஸோ காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பாடல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன். பொழுதன்னைக்கும் ஹெட்ஃபோன்ஸ்ல தான் இருக்கும். என் என் காதுல தான் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் ஆகுறேன்னா, ஐ சூஸ் டூ வாக் லாங்கர் யூ நோ அ அ வழிகள். ஏன்னா பாட்டு வந்து கேட்டுட்டே போலாம் அப்டின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இவ்ளோ டெடிகேட்டடா நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறேன். ஐ வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்டா லைக் நைஸ் ஃபீலிங் ஹாப்பி. ஃபர்ஸ்ட்டு பீட்ஸுக்கு ஜாலியா இருக்கேன். அடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பெரிய ட்ரான்சிஷன் மாதிரி இருந்தது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அப்படி த்ரூ அண்ட் த்ரூ தமிழ் பாடல்களோட அடிக்டட் அ ஒரு ஃபேன் மாதிரி நானு. ரொம்ப முக்கியமா ஏஆர்ஆர் சாங்ஸ், யுவன் சங்கர் ராஜா பாடல்கள். அப்பதான் அனிருத் வந்த டைம்லாமும் கூட. ஸோ, அப்படியே அப்படியே அதுல கேட்டுட்டு இருந்து, இது ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது? பிரீதர் மாரி. பிரீதர் சொல்ல மாட்டேன். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆர் ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டான ஒரு ஜான்ரா மாதிரி இருந்தது எனக்கு. ரொம்ப நான் நெறைய பரிச்சயம் ஆகாத ஒரு விஷயம்ன்றதுனால, பிளஸ் இன் ஜெனரல் எனக்கு மியூசிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுனால, எனக்கு வந்து ஈஸியா ஒரு "இது நல்லா இருக்கே!" அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாள் கேட்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது டெய்லர் ஸ்விஃப்ட்டோட பாடல்கள். இங்கிலீஷ் பாடல்கள் இன் ஜெனரல். அதுல முக்கியமா டெய்லர் ஸ்விஃப்ட்டோட பாடல்கள். ஸோ இது நடந்து முடிஞ்சு ரெப்யூட்டேஷன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ப்ராப்பரா லைவா வந்து பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு கான்சர்ட் ஐ மீன் சாரி நாட் கான்சர்ட். ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்கு? இதுக்கு நடுவுலயே வந்து நெறைய பிரச்சனைகள்லாம் வேற பேக் எண்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு பெர்சனலா லைக் இந்த டைம்ல தான் அந்த கான்யே வெஸ்ட் இஷ்யூ, கிம் கார்டஷியன் பிளா 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 ஆல் தோஸ் திங்ஸ். அதெல்லாமும் நடக்குது. அதெல்லாமும் நான் பார்க்குறேன். அப்படின்ட்டே வந்து போயிட்டுருக்கு. அடுத்து ரெப்யூட்டேஷன் கான்சர்ட் வருது. கான்சர்ட்லாம் பார்த்தோனே, வாவ் கான்சர்ட். ஒன் டே இந்த கான்சர்ட் போறோம் அப்படின்னு. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் நான் ஆஃபீஸும் போக ஆரம்பிக்கிறேன். ஆஃபீஸ் போய் ஏர்ன் பண்றேன். அப்போ வந்துட்டு எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த மாரி கான்சர்ட்லாம் நம்ம போணும். கண்டிப்பா ஒரு நாள் டெய்லர் கான்சர்ட் போயே ஆகணும். ஸோ, அதுக்காக நான் சேவ் பண்றேன். அப்படின்றது என்னோட ஒரு மெயின் சேவிங் கோலா இருந்துச்சு. ஸோ, இந்த மாதிரி என்னைக்கோ நான் வந்து அப்படி ரொம்ப பிளைண்டா போவோம். கண்டிப்பா போவோம். ஒரு நாள் போவோம் அப்டின்ட்டு வந்து பார்த்து வச்சிருந்த ஒரு விஷயம் வந்து, ஃபைனலா ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோவிட் வந்தது. அதனால எல்லாமே வந்து பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நெறைய அவ வந்து கான்சர்ட்டே பண்ணவே இல்ல. அதோட பண்ணது ரெப்யூட்டேஷனுக்கு அப்புறம் பண்ணது வந்து எராஸ் டூர் தான். ஸோ எராஸ் டூருக்கு வந்தம்போது அப்போ திஸ் இஸ் அரவுண்ட் 2023. ஸோ அப்போ வந்துட்டு அனவுன்ஸ்மென்ட்லாம் வரும்போது ஐ வாஸ் லைக் ஓகே. ஐ அம் ஆல் செட் நவ். சேவ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து போக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் ஐ நியூ சம்திங் இன் மை ஹெட் செட் கண்டிப்பா வந்து இந்தியாக்குலாம் வர்றது டவுட்டு. ஓகே. ஆ கண்டிப்பா நான் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாரியான ஏரியாஸ்க்கு வந்து கண்டிப்பா வருவா. மலேசியா கூட கிடையாது. சிங்கப்பூர் எனக்கு ரொம்ப ஷார்ட்டா தெரிஞ்சது. சிங்கப்பூர் கண்டிப்பா கான்சர்ட் பண்ணுவாங்க. நம்ம சிங்கப்பூர் போறோம். அப்படின்றது எனக்கு பேக் ஆஃப் மை மைண்ட் இருந்துச்சு. அண்ட் டேட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் ஒரு எராஸ் டூருக்குமே ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அதுல ஃபுல் ஸ்டோரி இருக்கும். நான் எப்படி வந்து கான்சர்ட் போனேன், எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணேன்,
ஹவ் வாஸ் த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் கான்செர்ட் பிட்ஸ் எல்லாமே அதில இருக்கு. யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ கான்செர்ட்லாம் வந்து போயாச்சு. அண்ட் அந்த செகண்ட் ஷோ டிக்கெட் கிடைச்சது வந்து ஃபுல்லா பியூரா லக்ல நடந்த ஒரு விஷயம். ரொம்ப லக்கா, இம்பல்சிவா நான் பண்ண ஒரு விஷயம் அது. அம் அது நான் பண்ணது வந்து 0 ரெக்ரெட். 0 ரெக்ரெட். அ ஏன்னா, ஐ ஹேட் த டைம் ஆஃப் மை லைஃப் லிட்ரலா. எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து அ ஓகே. இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. அதுவும் முக்கியமா அட்ரினலின் ரஷ் குடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னொரு வாட்டி பண்ணலாமா? அப்படின்றது. அது எங்க வீட்லயும் வந்து சின்னதுல சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது தான், ஓ! இது சின்னதுலேருந்து இந்த பிரச்சனையா? அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சின்னதுல ஏதோ ஒரு ஹோலி ட்ரிப் போயிருக்கோம். என் அம்மா, அப்பாவோட. அப்போ ஏதோ ஒரு ஆறோ, குளமோ இருந்திருக்கு. அது ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு அதுல குளிக்கணும்னு எறக்கி விட்டோனே, நான் வந்து ரொம்ப குளிருது. வேணாம், 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 வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நடுங்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோ! பாவம் ரொம்ப நடுங்குறா அப்படின்ட்டு எடுத்து என்ன ஃபுல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி போறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஹை ஆகி பிடிச்சது அப்படின்னா, ஐ வாண்டட் டூ டூ இட் அகைன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. திருப்பி, திருப்பி அந்த செகண்ட்ஸ் போறது. ஸோ அந்த மாதிரி அகைன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஷோ போட்டதுமே வந்து எனக்கு இருந்துச்சு. இன்னொரு வாட்டி போலாமா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ஷோக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு. அண்ட் அது எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம எனக்கு வந்து ஓப்பனிங் கிடைச்சது. நான் வந்து மறுபடியும் டிக்கெட் போட்டு ஃபைனலா என்னோட செகண்ட் ஷோ பார்த்தாச்சு. அந்த செகண்ட் ஷோ தான் மார்ச் 8, 2024 நான் பார்த்தது. அண்ட் ரொம்ப ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸரான சீட்ஸ் கிடைச்சது. ஐ வாஸ் ஏபிள் டூ சீ டெய்லர் ஸ்விஃப்ட். அ அந்த மொமெண்ட் வந்து மோர் தேன் பீயிங் அ ஃபேன் கேர்ள், தி ஒன் திங் தட் ஆக்சுவலா மேட் மீ ஃபீல் இஸ் "நீ என்னமோ பெருசா சாதிச்சுட்ட. உனக்கு நீ சாதிச்சுட்ட." அப்படின்றது. ஐ கான்ட் லிட்டரலா புட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இன்டூ தட் ஃபீல். ஏன்னா, அது வந்து பல வருஷமா நான் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக நானே எனக்கு சேர்த்து வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். நானே எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆ பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அந்த கான்செர்ட் போய் பார்க்கணும் அப்படின்றத வந்து பண்ணிக்கிறது. எக்ஸிக்யூட் பண்றதுல நான் சொல்றேன். முக்கியமா ஃபைனான்ஷியலா வந்து எல்லாமே நான் பண்ணிக்கிட்டது. தேங்க்ஃபுல்லி மை பேரன்ட்ஸ் வேர் ஆல்சோ லைக் ரொம்ப பெருசாலாம் முட்டுக்கட்ட போல. இது பைத்தியம் இப்படிதான் ஓகே லெட் ஹர் டூ அப்படின்ட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ சம்திங் தட் ஐ டிட் ஃபார் மைசெல்ஃப் கொஞ்சம் கூட கில்ட்டியா எனக்கு வந்து ஃபீல் ஆகாம ரொம்ப ஐ டிட் திஸ் ஃபார் மீ அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஏன்னா, பீயிங் அன் எல்டர் டாட்டர் எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து உண்மையாவே வந்து ஃபீல் ஆயிருக்கு. இப்ப நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறோம் அப்டின்னா, இது நமக்கு தேவையா? இத வச்சிருந்துட்டு வேற ஏதாவது கியூமுலேட்டிவா எல்லாருக்கும் பண்ணும்போது ஏதாவது பண்ணிக்கலாமா? அப்டின்றது வந்து ஃபீல் ஆகும். ஆனா, இந்த விஷயத்துல வந்து ஐ வாஸ் லைக், திஸ் இஸ் மை திங். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ நீட் டூ ஃபார் மைசெல்ஃப். இது வந்து நானே எனக்கு பண்ணிக்கிற ஒரு கிஃப்ட். அப்டின்ட்டு வந்து நான் நெனச்சு யோசிச்சு பண்ண ஒரு விஷயம் இந்த கான்செர்ட் போறது, அதுக்காக சேர்த்து வச்சது, செலவு பண்ணது எல்லாமே. ஸோ வென் ஐ ஸ்டுட் தேர் லைக் ஃபர்ஸ்ட் கான்செர்ட்லயுமே சரி, அங்க போன டைம்ல எதையோ பெருசா சாதிச்ச ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா, மிடில் கிளாஸ் பொண்ணு தான் ஓகேவா? இதெல்லாம் வந்து எங்கெங்கெங்கெங்கேயோ இருக்கிற ஒரு கனவு. முக்கியமா நான் வந்து ஃபைனான்ஷியலா தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, இட்ஸ் நாட் சும்மா ஏதோ கொஞ்சம் காசு. இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் திங். நீங்க போறதுக்கே எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகும். அங்க போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு ஃபாரின் லேண்ட்ல அப்டின்னும்போது, ஸோ எக்ஸ்பென்சிவ் பயங்கரமான எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அது எனக்கு பண்ணுமா அப்டின்னும்போது எனக்கு பயமாவே இருந்தது. அஸ் லைக் அத பத்தி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ண டைம்ல. ஆனா, திஸ் இஸ் சம்திங் தட் ஐ நீட் டூ டூ ஃபார் மீ. பிகாஸ் திஸ் விமன் டிசர்வ்ஸ் இட். திஸ் விமன். ஆல்சோ திஸ் விமன் டிசர்வ்ஸ் இட் ஆஃப் கோர்ஸ். பட் போத் ஆஃப் தெம் டிசர்வ் திஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. பெர்சனல் லைஃப்ல அவங்கவங்க பெர்சனல் லைஃப்ல எது வேணா இருந்துட்டு போட்டும். என் பெர்சனல் லைஃப்லயும் சரி, டெய்லரோட பெர்சனல் லைஃப்லயும் சரி. பட் தேர் ஆர் மொமெண்ட்ஸ், தேர் ஆர் டேஸ், தேர் ஆர் ஃபேஸஸ் ஆஃப் மை லைஃப் அட் ஆக்சுவலா டெய்லரோட மியூசிக் வந்து இட் ஹெல்ப்ட் மீ. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நான் கரெக்ட்டா டெய்லர் பாட்லாம் வந்து அறிமுகமாகுற அந்த ஃபேஸ்ல தான் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிக்கிறேன். ஸோ திஸ் ஆஃபீஸ் ரொட்டீன் இஸ் நாட் அட் ஆல் அப் ஃபார் மீ. எனக்கு சுத்தமா புடிக்கல. அண்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருந்தாலும் கடுப்பா இருக்கும். அப்பல்லாம் என்ன வந்து
புஷ் பண்ண வச்ச ஒரு பாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் இட் ஆஃப். ஷேக் இட் ஆஃப் மேபி ஒரு மாரி ரொம்ப கிரிஞ்சான, கிளீஷேயான, பெப்பியான ஜஸ்ட் அனதர் இங்கிலீஷ் சாங் மாதிரி வந்து பரவலா நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். பட் ஃபார் மீ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் லைக் இட். ஃபார் எனி ஸ்விஃப்டி. டெய்லர் ஸ்விஃப்ட்ட புடிச்சவங்க, அவங்களோட டிஸ்கோகிராஃபி பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு மெஜாரிட்டி பாடல்கள் பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃபெண்ட் அபௌட் தட். பட் நீங்க வந்து கேட்கலாம், ஷேக் இட் ஆஃப் பாட்டா பிடிக்கும் அப்படின்னு. பட் இட் லிட்ரலா சேவ்ட் மோஸ்ட் ஆஃப் மை பேட் டேஸ். நான் ஒரு ரீல்ல கூட பார்த்தேன். ஆம், நான் கோமால இருந்தா கூட நீங்க பேசிக்கலா யூ கேன் ப்ளே ஷேக் இட் ஆஃப் அண்ட் இட் வில் மேக் மீ அப் அப்படின்ட்டு. உண்மை அது. லிட்ரலா உண்மை. ஐ ஈவன் சென்ட் தட் டூ மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, ப்ளீஸ் ப்ளே ஷேக் இட் ஆஃப் என் பக்கத்துல. ஐல் பி ஃபைன் அப்படின்ட்டு. ஸோ ஷேக் இட் ஆஃப் இஸ் தட் ஃபார் மீ. லைக் லிட்ரலா. இப்போ இத்தன வருஷம் நான் வந்துட்டு சோஷியல் மீடியால இருக்கேன். இந்த ஒரு லைன் தான். ஹேட்டர்ஸ் கோனா ஹேட். அவ்வளதான். யூ ஆர் கோயிங் டூ ஷேக் இட் ஆஃப். இதுதான் என் மந்த்ரா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து ஹேப்பா அப்டின்ட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து அப்டின்ட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து ஐயோ! என்னடா இது இப்டி பண்ணிட்டாங்களே அப்டின்னு சோகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங் தட் ஆக்சுவலா டெய்லர் ஹெல்ப் மீ ஃபீல் தட் இட் இஸ் ஃபைன் டு ஃபீல் திங்ஸ். ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இப்ப கூட பார்க்குறேன். நெறைய பேரு முக்கியமா கேர்ல்ஸ் சப்ரஸ் தேர் எமோஷன்ஸ். இத வந்து நம்ம வெளில சொல்ல வேணாம். சொன்னா அவங்க என்ன நெனைப்பாங்க? சொல்லவே எனக்கு எம்பாரஸிங்கா இருக்கு. நான் அத ரியாக்ட் கூட கண்டிப்பா பண்ண மாட்டேன். நோ. எனக்கு வந்து அப்படி இருக்க வேண்டாம். அண்ட் உண்மையாவே டெய்லர் ஒரு ரீசன் அதுக்கு. முக்கியமா அவங்க எழுதுற விஷயங்கள் தான். லைக் பாடல்கள்ல எழுதுற விஷயங்கள் எவ்ளோ டீப்பா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒரு பெயின் எவ்ளோ டீப்பா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒரு கிராட்டிட்யூட் எவ்ளோ எக்ஸ்பிரஸ் பண்றா டீப்பா. ஒரு ஹாப்பினஸ் எவ்ளோ ஜாலியா வந்துட்டு அட்மோஸ்ட் ஜாலினஸ்ல வந்து சொல்றா. ஐ வாண்ட் டூ பி திஸ். ஐ வாண்ட் டூ ஃபீல் திங்ஸ். ஐ வாண்ட் டூ எமோட் இட் ப்ராப்பர்லி. இந்த ஒரு லைஃப்ல வந்து எக்ஸ்பிரசிவா இருந்தா தப்பில்ல. டிராமாட்டிக்கா இருக்கலாம் பரவால்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது யாரையும் பாதிக்காத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தட்ஸ் ஒரு மெயின் லெசன் தட் ஐ டுக். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படிதான். ரொம்ப ரிசர்வ்ட். யார்ட்டயும் ஓவரா பேச மாட்டேன். இப்பயும் அப்படிதான். ரிசர்வ்ட் அண்ட் ஆம் உடனே யார்கிட்டயாவது வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுலாம் வந்து கம்மி தான். பட் மத்தவங்க யாராவது என்ன பார்த்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணிருவாங்களோன்னு நான் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ எமோட் பண்ணாம இருக்க மாட்டேன். இஃப் ஐ ஃபீல் லைக் கிரையிங் இன் த மிடில் ஆஃப் அ தியேட்டர், ஐ வில் டூ இட். தியேட்டர்ன்னு கிடையாது. ஒண்ணு இருட்டா இருக்கும். ஸோ யூ கேன் கிரை. நோ. வீட்லயே உட்காந்து ஏதோ பார்க்குறோம் அப்டின்னா கூட, இஃப் ஐ ஃபீல் லைக் கிரையிங் டூ அ சீன், ஐ வில் கிரை. அது முன்னாடிலாம் அப்டி நான் இருந்ததில்ல. ஐய்யயோ! இதுக்கெல்லாம் போய் அழுதா நம்மள சின்ன பொண்ணுன்னு நெனச்சுருவாங்க. நமக்கு வந்து ஐய்யயோ! அப்டின்னு அப்டின்ட்டு இருக்கும். இப்ப அப்டி கிடையாது. இஃப் ஐ வாண்ட் டூ சே சம்திங் தட் இஸ் பாதரிங் மீ, தட் இஸ் ஹர்ட்டிங் மீ, என்னோட எமோஷன நான் வந்து வெளில சொல்லணும்னா, ஐ வில் சே இட். அது எங்க எப்படி சொல்லணும் அப்டின்றது எனக்கு தெரியும். அதுதான் நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். பட் சொல்லணும், அத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்டின்றது வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல முக்கியமா எனக்கு இந்த டெய்லர் ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு ரீசனா நானே ஏன் ஃபீல் பண்ணேன்னு நானே யோசிச்சிருக்கேன். நமக்கு வந்து ஏஆர்ஆர் பிடிக்கும், யுவன் சங்கர் ராஜா பிடிக்கும். ஏன் நம்ம வந்து இவ்ளோ வந்து கனெக்ட் ஆகல அப்டின்னா, ஐ திங்க் நான் வந்து என் லைஃபோட மேஜர் டிரான்சிஷனிங் ஃபேஸ்ல வந்து டெய்லருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கேன் அப்டின்ட்டு. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் அப்டின்னு போகும்போது தான் வந்து லைஃப்னா என்ன? இனிமே நம்ப தான் வந்து பார்த்துக்கணும் நம்ம லைஃப அப்டின்ட்டு வந்து அந்த காலடி எடுத்து வைக்கும்போது அண்ட் ரியல் உலகத்த பார்க்குற டைம்ல, எனக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து கோ த்ரூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நெறைய பாடல்கள், நெறைய லைன்ஸ் வந்துட்டு இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் இட் யூ காட் திஸ் மூவ் ஆன் அப்படின்றது. நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்ததுனாலயோ என்னமோ, எனக்கு வந்து ரொம்ப டீப்பா, ரொம்ப இன்டர்னலா அப்படி போய் இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் சின்ஸ் ஐ அம் பேசிக்கலி அ வெரி லாயல் பெர்சன். ஆ ஐ ஜஸ்ட் கான்ட் ஹெல்ப் பட் எல்லா டெய்லரோட பாடல்களையும் வந்துட்டு லைக் ஐ கைண்ட் ஆஃப் புட் ஆர் இன்வெஸ்ட் மைசெல்ஃப் சோ மச் இன்டூ இட். அஃப்கோர்ஸ் ஐ டூ ஹேவ் சம் ஆஃப் மை லீஸ்ட் ஃபேவரைட்ஸ்லாம் கூடும். அதனால எல்லாமே வந்து செம ஆஹா! ஓஹோ! அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஹர் சாங்ஸ். ஓகே அந்த மாதிரி. ஸோ அடுத்தடுத்த ஆல்பம்ஸ் வரும்போது புது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு மாரி ரொம்ப பெப்பியா, ஜாலியா போயிட்டு இருந்தது 1989 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெபுடேஷன் அது ஒரு மாரி ஒரு ஒரு ரொமான்ஸ் பிளஸ் ஒரு க் அ ஆங்கர், பங்க்
பங்க் சொல்ல மாட்டேன். ஆங்கர் பாப் ராக் மாதிரி. அது முடிச்ச அப்புறம் லவ்வர் ரொம்ப பட்டர்ஃப்ளையா, லவ்வி டவியா, லவ்வர் ஆல்பம். அது முடிச்ச அப்புறம் ஃபோக்லோர் எவர்மோர். ஓ மை காட்! ஒன் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ் ஃபோக்லோர் அண்ட் எவர்மோர். அதுக்கப்புறமா மிட்நைட்ஸ், டிடிபிடி. சி தி டிஸ்கோகிராஃபி இஸ் வெரி டிஃபரெண்ட். நீங்க வந்துட்டு இப்போ லைஃப் ஆஃப் அ ஷோகர்ல்னு ஒரு ஆல்பம் வந்து இந்த ஃபேட் ஆஃப் ஒஃபிலியாலாம் வந்தம்போது வந்து நெறைய பேர் அந்த பாட்டெல்லாம் கேட்டு, "இது என்ன பாட்டு? இது என்ன இப்படி எழுதியிருக்கு, அப்படி எழுதியிருக்கு." ஐ அம் ஹியர் டு டிஃபெண்ட் மை வுமன், மை கேர்ள், மை விமென், வாட்டெவர். உண்மையா என்னன்னா, எனக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா தான் வந்து டெய்லரோட பாடல்கள் வந்து என் லைஃப்க்கு பேரலலா கொஞ்சம் வந்து என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால எனக்கு சில ஆல்பம் வந்து வெரி க்ளோஸ் டூ மை ஹார்ட். அதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப, ரொம்ப முக்கியமா, லாஸ்ட்டா இந்த டார்ச்சர்ட் போயட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் லைஃப் ஆஃப் அ ஷோகர்ல் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேம் கிடையாது. பட் என்னோட லைஃப் விஷயங்கள வந்துட்டு என்னால வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. டிடிபில வந்து சேட் கேர்ள் எரா, ஒரு மாரி லாங்கிங் கேர்ள், சம்மன் ஹூஸ் லைக் விஷிங் ஃபார் த விஷிங் ஸ்டார்ஸ் ஆனா அது எப்போ வரும்? வருமா? வராதா? ஐ டோன்ட் திங்க் ஐ அம் கோயிங் டூ கெட் திஸ் எனிமோர். இந்த மாதிரியான ஃபேஸ்ல இருக்க பாடல்களா இருக்கும் அந்த டிடிபிடி ஆல்பம்ல. ஸோ தேர் வர் சோ மெனி சாங்ஸ் தட் வர் லைக் டீப்லி ஹர்ட்டிங் மீ. லைக் கேட்கும்போது இட் வாஸ் டூ ரிலேட்டபிள். நோ திஸ் இஸ் மீ. இது எனக்கு எழுதியிருக்கா? இது என் லைஃப்ப பார்த்து எழுதியிருக்கா? அப்படின்ற மாரி இருந்தது. ஆ ஐ ரிமெம்பர் நான் இதெல்லாம் வந்து ரொம்ப பெர்சனல் ஸ்டஃப்ஸ். ஐ ஆம் பிளானிங் டூ டெல் திஸ் நவ் டூ யூ கைஸ். என்னன்னா, ஸோ டிடிபிடி வருது. ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட். இந்த டவுன் பேட் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அதுல வந்து லைன் வரும். டவுன் பேட் கிரையிங் அட் த ஜிம் அப்படின்ட்டு. ஆ அந்த பாட்டையும் நீங்க வந்து மேபி கேட்டது இல்லன்னா கேளுங்க. ஆ ஐ ஆம் திஸ் பெர்சன். லைக் இஃப் சம்திங் இஸ் பாதரிங் மீ, அ நான் வந்து இந்த அந் நான் சொன்னேன்ல என்னால டீப்பா வந்து எமோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஐ வாண்ட் டூ எக்ஸெல் இட் அவுட். ஸோ அப்போ வந்து நான் வந்து அழறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு லிபரேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யூஸ்ட் டு கிரை ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல வந்து வாலண்டியரா சர்ச்ட் ஃபார் டாப் கே ட்ராமாஸ் டு வாட்ச் டு கிரை அப்படின்ற மாரிலாம் போட்டு பார்த்துலாம் நான் வந்து பார்த்துலாம் அழணுன்றதுக்காகவே அழுதுலாம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஆனா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் டவுனா இருக்கும்போது, மென்டலா டவுனா இருக்கும்போது, எஸ்பெஷலி நான் அத வென்ட் அவுட் பண்றதுக்கு அழுறேன் அப்டின்னா, ஐ ப்ராசஸ் எவ்ரிதிங் மை செல்ஃப். அப்பதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து இந்த மாரியான டைம்ல டெய்லர் தான் வந்து நெறைய கை குடுத்துருக்காரு. டெய்லரோட மியூசிக் போட்டு விட்டுட்டு, ஆர் இந்த மாரி எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு, நான் உட்காந்து ஐல் வென்ட் இட் அவுட். எனக்கு நான் ஒரு வென்டிங் விஷயமா பண்ற ஒரு இந்த கிரையிங் அ எக்ஸர்சைஸ்ல, ஐ நெவர் எக்ஸ்பிரஸ் இட் டூ எனிஒன். ம். அ என்னுடைய பார்ட்னரா இருக்கட்டும், அப்பயும் ஹி வாஸ் தேர் வித் மீ ரைட். ஸோ என்னுடைய பார்ட்னரா இருக்கட்டும், என் அம்மா, அப்பாவா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்டா தெரியாது. நான் அழுறேன் அப்படின்றது, வென்ட் அவுட் பண்றேன். ஏன்னா, அது என்னுடைய ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி டூ ஜஸ்ட் ப்ராசஸ் லைஃப் பெட்டர் அப்படின்னு ஐ டோன்ட் டெல் தெம் ஆர் ஷோ தெம். பட் ஆப்வியஸ்லி தெரியும். அழுதா தெரியாதா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பிரைவேட்டா பண்ற ஒரு விஷயம். ஒரு வாட்டி என்னால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாம நான் ஜிம்ல இருந்தம்போது ஒரு 2 நாள் கன்டினியூஸா வந்து ஐ ஸ்டார்டட் கிரையிங். சம்திங் ஏதோ ஒண்ணு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஐ ஹேட் சம் திங்ஸ் இன் மை லைஃப் அதெல்லாம் வந்து என்ன ரொம்ப பாதர் பண்ணிட்டே இருந்து, ஒரு 2 வாட்டி வந்து ஜிம்ல என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஐ கிரைட் அண்ட் தட் ஒன் லைன் ஃப்ரம் தட் சாங் நான் கேட்டம்போது வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு டிஃபரண்டான ஒரு டோரோட கதவு ஐ மீன் ஒரு ரூமோட கதவு வந்து தொறந்த மாதிரி இருந்தது. ஒரு பாடல் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணும்போது எப்படி அது ஃபீல் ஆகுதோ, அது உங்களுக்கு புடிச்ச ஆர்டிஸ்ட்டோட ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆல்பம்லயே ஏகப்பட்ட பாடல்கள். கன்னா பின்னான்னு எனக்கு இந்தா மோனா வச்சுக்கோ. இது உனக்கு இந்தா மோனா இதா அப்படின்ட்டு வந்து லெஃப்ட் ரைட்ன்னு விட்ட மாதிரியான நெறைய லைன்ஸ், நெறைய சாங்ஸ். ஸோ டிடிபிடி இஸ் லைக் ஓ மை காட்! இட் வாஸ் ரிட்டன் ஃபார் மீ. எஸ்பெஷலி ஃபார் த திங்ஸ் தட் ஐ வென்ட் த்ரூ டியூரிங் தட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் கரெக்ட்டா. அது முடிச்சுட்டு லைஃப் ஆஃப் ஷோகள் வந்தம்போது, அகைன் டெய்லர் இஸ் இன் அ ஹேப்பி கேர்ள் எரா, லவ்வி டவ்வி சாங்ஸ். அண்ட் ஐ வாஸ் அகைன் ஏபிள் டூ கனெக்ட் டூ ஹர் சாங். மறுபடியும் இந்த லைஃப் ஆஃப் ஷோகள் லைக் பேரலலா வந்து
எமோஷனலா என்னால வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த 2 ஆல்பமும் பேக் டு பேக் இப்படி வந்தம்போது. ஸோ ஐ வாஸ் லைக் லிட்டரலா ஃப்ளையிங். வாவ்! திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் ஃபீல். டோட்டல் டிஃபரெண்ட் ஃபீல் அப்டின்ட்டு. ஏன்னா மிட்நைட்ஸ், எவர்மோர், ஃபோக்லோர் இதெல்லாம் வந்தம்போது ஐ வாஸ் ஒன்லி என்ஜாயிங் த மியூசிக். இது வந்து என் லைஃபோட சேர்த்து என்னோட இந்த மியூசிக்கையும் வந்து என்னால என்ஜாய் பண்ணும்போது, இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது வந்து ஒன்லி இஃப் யூ கேன் ரிலேட் டூ இட், யூ கேன் ஃபீல் தட். அது வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அதுக்கு முன்னாடிலாம் நான் நெறைய பேர் வந்து பேசிலாம் பார்த்துருக்கேன். லைக் நான் டீனேஜ்லேருந்து டெய்லர் பாட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து ஃபேவரைட். என் லைஃப்ல நடந்தது எல்லாமே வந்து அவ வந்து எழுதியிருக்கா. எனக்கே எழுதுன மாரி இருக்குன்னு ஃபாரின் கேர்ல்ஸ் அந்த கல்ச்சர் கேர்ல்ஸ் இருக்கவங்க வந்து சொல்லும்போதெல்லாம் வந்து என்னால ரிலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஃபாரின் டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃபரெண்ட் அப்ரிங்கிங்ஸ் எல்லாமே ரைட். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு சில டைம் காண்டா இருக்கும். ஐயோ! நம்மளால இப்படி ரிலேட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து ஃபார் த லாஸ்ட் 2 ஆல்பம்ஸ் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி காட் டு நோ அபவுட் ஹவ் இட் ஃபீல்ஸ் டு ரிலேட் டு தீஸ் சாங்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் தென் பழைய சாங்ஸ், பழைய ஆல்பம்ஸ்ல இருந்த சாங்ஸ்லாம் கூட நான் வந்து 2018ல கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2018ல கேட்டம்போது ஒரு மாரி இருந்தது. இப்போ 2024, 2025ல கேட்டம்போது ஒரு மாரி இருக்கு. ஒரு டைம் ஒரு பாடல் வந்து ஒரு மாரி ஹிட் ஆவுறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃபரெண்ட் ஃபீல். ஆம். ஓ மை காட்! இட்ஸ் ஜஸ்ட் ஐ அம் ஜஸ்ட் அ ஹேப்பி லிட்டில் கேர்ள் வித் ஜஸ்ட் மை Taylor Swift playlist, you know. The other day someone actually asked me, "நீ எதுக்கு இது பண்ற? எதுக்கு கான்செப்ட் வர? எதுக்கு உனக்கு டெய்லர் புடிச்சிருக்கு? டெய்லர் போஸ்டர் ஒண்ணு பார்த்தாலே ஐயின்றியே! ஏன்? எதுக்கு?" அப்படின்ட்டு. The only answer I had was, எதுக்குன்னு பெருசாலாம் இல்ல. ஐம் ஜஸ்ட் ஹேப்பி. ஐம் ஜஸ்ட் ஹேப்பி வென் ஐ ஹியர் ஹர் சாங்ஸ். ஐம் ஜஸ்ட் ஹேப்பி வென் ஐ ஹியர் ஹர் ஐ மீன் சீ ஹர் ஃபேஸ். ஷீ இஸ் லைக் அ வெரி யூ நோ ஒரு இன்விசிபிள் சிஸ்டர் மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் ரிலேட் டு திஸ். பட் இப்போ நான் வந்து எங்க வீட்ல நானு அண்ட் என் தம்பி. எனக்கு வந்து அண்ணா சொந்தமா கிடையாது. அக்கா சொந்தமா கிடையாது. ஸோ, எனக்கு அண்ணா, அக்கா அப்டின்ற அந்த பொசிஷன்ல யாராவது வந்து பார்த்தா, எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ணா, யார் ஒருத்தவங்க இல்லையோ அவங்கள நம்ம தேடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ தம்பி இல்ல அப்டின்னா, நம்ம வந்து தம்பி, தங்கச்சி இல்ல அப்டின்னா தங்கச்சி. கோஸ் போத் வேஸ். கைஸ் அண்ட் கேர்ல்ஸ் 2 பேருக்குமே வந்து இந்த ஃபீல் இருக்கும். நெறைய பேர் நான் அந்த மாரி கேள்விப்பட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். அப்டின்னும்போது டெய்லர் வந்து ஷி இஸ் லைக் மை பக்கத்துல இல்லாத வர்ச்சுவல் சிஸ்டர் மாதிரி. எனக்கு வந்து சில டைம்ல நம்ப மாட்டீங்க. சில டைம் நான் வந்து ஏதோ ஒண்ணு கோ த்ரூ பண்ணிட்டுருக்கும்போது, ரேண்டமான ரீல்ஸ்லயோ, போஸ்ட்லயோ ஏதோ ஒண்ணு வந்து ஒரு டெய்லரோட கோட் வரும். இன்டர்வியூஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் வரும். ஏதோ இந்தான்னு உனக்கு இப்ப நீ இதுல தானே குழம்பிட்டு இருக்க. இந்தா கேட்டுக்கோ அப்படின்ற மாரி வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஸோ அதெல்லாம் சில மொமெண்ட்ஸ். இட் ஜஸ்ட் மேட் me feel like, okay, I have this person. She doesn't know I exist. That's fine with me. I'm happy that she's existing now உயிரோட இருக்கும்போது. ஸோ தட்ஸ் ஃபைன் அப்படின்றது. ஐ திங்க் தட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ரைட்? டெய்லர் ஸ்விஃப்ட் டிஸ்கோகிராஃபி ஒழுங்கா தெரியாதவங்க, இல்ல வெறும் ஹிட்ஸ்லாம் மட்டும் கேட்டது, அப்புறம் மேலோட்டமா இருக்கிற ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, ஷி ரைட்ஸ் ஒன்லி அபவுட் பிரேக்கப்ஸ் அப்படின்றது. நோ. ஆல் ஐ கேன் சே இஸ் நோ. உங்களால முடிஞ்சா உங்களுக்கு அவ்ளோ டைம் இருக்கு. நீங்க இன்வெஸ்டடா நீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு நெனச்சுட்டு இருக்க ஒருத்தவங்கள வந்துட்டு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஸ்பெண்ட் யூர் டைம் அண்ட் லிசன் டூ ஆல் ஹர் மியூசிக் வித் லிரிக்ஸ். ஓகே. யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டூ த லிரிக்ஸ். ஆ அது பண்ணீங்கன்னா தெரியும். ஆல் த மியூசிக்னா வந்து சிங்கிள்ஸ் மட்டும் கிடையாது. ஆல்பம் போங்க. ஆல்பம்ல வந்து இருக்கும். மினிமம் 10 டூ மேக்ஸிமம் 30 சாங்ஸ் ஒரு ஆல்பம்க்கும் இருக்கும். லிசன் டூ ஆல் த சாங்ஸ். யூ ஹேவ் ஒன் ஃபார் எவ்ரி ஃபீலிங். கோவம், பிரேக்கப், லவ், அ அ பிட்ரயல், ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே யூ ஹேவ் சாங்ஸ். ஃபேமிலி அப்படின்னு சொன்னோனே தான் வந்து ஐ ஹேவ் திஸ் அனதர் சாங் விச் இஸ் ஒன் ஆஃப் டெய்லர்ஸ் ஃபேவரைட்டும் கூட. டெய்லர் ஹேஸ் அ பிரதர் அண்ட் அவ வந்து பெஸ்ட் டே அப்படின்ட்டு வந்து ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்கா. அது வந்து இட்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி. இஃப் யூ ஹேவ் பிரதர் ஓகே. இப்போ உங்க ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து அம்மா, அப்பா, நீங்க அண்ட் தம்பி இருக்கீங்கன்னா, இல்ல தம்பி நான் அப்படி கூட சொல்லல. அப்படி இருந்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா உங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும் அந்த பாட்டுக்கு. அப்படி இல்ல யார் ஒரு சிப்லிங் இருக்காங்க அப்படின்னா கூட, யூ கோ லிசன் டு தட் சாங். த பெஸ்ட் டே பை டெய்லர் ஸ்விஃப்ட். தட்
ஓ மை காட்! அது வந்து இட்ஸ் தி மோஸ்ட் அமேசிங் அமேசிங் த மோஸ்ட் அமேசிங் சாங். லைக் அ அதெல்லாம் எப்படி எழுதுறா? எப்படி எழுதுனா? ஓ மை காட்! ஷி இஸ் ஜஸ்ட் ஆன் அனதர் லெவல் மேன். ஆல் ஐ கேன் சே இஸ் ஷி இஸ் ஜஸ்ட் அமேசிங். நான் டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் போயிருந்தபோது, the one thing that actually, made me so happy is seeing so many Swifties like shared interest, same interest. ஒரு ஆளுக்கு வந்து ஓவராலா அங்க இருக்க எல்லாருமே ஐ திங்க் நான் போயிருந்த ஸ்டேடியம்ல 85,000 75,000 ஆளுங்களோ வந்து இருந்தாங்க. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் தேர் ஃபார் திஸ் ஒன் பர்சன். அண்ட் எல்லாருமே வந்து we were so elated, so happy. லைக் லைக் லிட்ரலா எல்லாருமே அவங்களோட ஹைல இருந்தோம். I could see majority women, of course, but guys also. Oh my god. Oh, cutie pies. Serious. But yeah, women supporting women is something that I felt that day. Okay. Like literally, the energy. ஒரு ஒரு தனி விமன் வந்து அங்க நிக்கும்போது, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா கத்தும்போது, ஓ மை காட்! அந்த ஃபீல். அகைன் அங்க எனக்கு பிடிச்ச ஸ்டார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு கத்துறாங்க. அது கிடையாது. விமன் சப்போர்ட்டிங் விமன். அது வந்து சீரியஸா சொல்றேன். இட் ஜஸ்ட் மேட் மீ சோ ஹேப்பி இன் சோ மெனி லெவல்ஸ். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இங்க நான் வளர்ந்த இடத்துல வந்துட்டு, அ ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்பிள் எடுக்கிறோம்னு வைங்களேன். 5 ஆம்பள, 5 பொம்பளன்னு இருக்கோம்னா, அந்த பல்க்கா 10 பேருமே இப்போ ஒரு மேல் ஸ்டார வந்துட்டு பிரைஸ் பண்ணா, அங்க வைப் வேற மாதிரி இருக்கும். 10 பேருமே. அந்த 10 பேர்ல 5 பொம்பளைங்க ஃபீமேல் ஸ்டார வந்து பிரைஸ் பண்ணி, 5 ஆம்பளைங்க வந்து மேல் ஸ்டார பிரைஸ் பண்றாங்கன்னா, அங்க வைப் எப்படி இருக்கும்? இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ரைட்? வி டோன்ட் அக்செப்ட். பீப்பிள் டோன்ட் அக்செப்ட். அண்ட் நம்ம வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டுக்குள்ள வந்து ஆளாயிடுவோமோ! அப்டின்ற மாதிரி இருக்கும். நான்லாம் அத நெறையவே பார்த்துருக்கேன். அதனால வந்து ஓப்பனா ஆமா. நான் ஃபேன் தான். "ஊ" அப்டின்ட்டு வந்து என்னால நிம்மதியா கத்த முடிஞ்சது அந்த இடத்துல. இட் வாஸ் ஃபுல்லா செம சேஃபா இருந்தது ஃபார் மை எமோஷன். எமோஷன் சேஃப்டி வந்து அங்க பயங்கரமா இருந்தது. தட்ஸ் சம்திங் தட் ஐ தாரோலி என்ஜாய்ட். அண்ட் அத வந்து நான் இன்னொரு ஒரு விமனுக்கு பண்ணேன் அப்படின்றதும் வந்து எனக்கு ரொம்பவே வந்து அதெல்லாம் அடுத்தடுத்து தான் நான் அப்படி யோசிச்சேன். அங்க எனக்கு யாராவது அங்க இதே மாதிரி எனக்கு கனெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு மேல் பாப் ஸ்டார் கூட ஆயிருந்தா கூட, இதே மாரி நான் வந்து ஜாலியா, ஹேப்பியா தான் கத்தியிருப்பேன். பட் அங்க வந்து பொதுவா சொல்லுவோம்ல, விமனுக்கு விமன் தான் எதிரி அப்படின்ட்டு. விமனுக்கு விமன் தான் இன்னொரு பெரிய சியர் லீடரும் கூட. அத நான் வந்து கூட நான் வந்து பார்த்தேன். ஆ அகைன் நீங்க வந்து கேட்கலாம். அவ வந்து காசு வாங்குறா. நீங்க போய் பார்க்குறீங்க, காசு குடுக்குறீங்க. அவ பணக்காரி ஆகுறா. நீங்க ஏழையா தானே ஆவுறீங்க காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி அப்டின்னா. "நோ ஐ அம் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ அம் கெட்டிங் மை ஹேப்பினஸ்." என் ஹேப்பினஸ் வாங்குறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இஃப் ஐ ஹேவ் டூ ஸ்பெண்ட் மை மனி அண்ட் இஃப் ஐ அம் லைக் ரெடி டூ டூ இட். ஓகே. தென் அதுல என்ன? என்ன இருக்கு? மனி கான்ட் பை ஹேப்பினஸா? கிடையாது. எல்லா விஷயத்துலயும் கிடையாது. சில விஷயங்கள் வந்து மனி கேன் பை ஹேப்பினஸ். மனி பாட் மீ த ஹேப்பினஸ் தட் ஐ வாண்டட் ஃபார் சோ மெனி இயர்ஸ் இந்த ஒரு விஷயத்துல. ஸோ எனிவேஸ் நவ் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் ஆர் யுவர் ஃபேவரட் டெய்லர் ஸ்விஃப்ட் சாங்ஸ். நான் வந்து ஏதோ இனிஷியல் வச்சு ஆர்னமெண்ட்ஸ் போடுறேன்னா, டெய்லர் பாட்டால தான். ஓகே. இன்னைக்கு செயின் போடல, கம்மல் போட்டிருக்கேன். நெறைய விஷயங்கள், நெறைய சின்ன சின்ன விஷயங்கள். லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் எக்ஸ் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுங்க அப்டின்ட்டு வந்து நானு கத்துக்கிட்டதெல்லாம் வந்து டெய்லரோட மியூசிக்னால தான். அவங்கவங்க பெர்சனல் லைஃப்ல என்னென்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி. நாளைக்கே டெய்லர் வந்து ஏதோ பெரிய கோலையே பண்ணிடுறான்னா கூட, டெய்லர் அப்படின்ற அந்த பெர்சனுக்கு அதுக்கு மேல நான் வந்துட்டு பெருசா வந்து போர்க்கொடி பிடிக்க மாட்டேன். ஆனா, அதுக்கு முன்னாடி அவ போட்டிருந்த அந்த சாங்ஸ்க்குலாம் நான் எப்பயுமே லாயலா இருப்பேன். அந்த சாங்ஸ உருவாக்குன டெய்லருக்கு நான் எப்பயுமே ஃபேனா இருப்பேன். தி அதர் டே மை தம்பி ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின். "மோனா நிஜமா நாளைக்கு வந்து டெய்லர் ஏதோ ஒரு கொலை பண்ணிடுறா. உனக்கு இதே மாரி டெய்லர புடிக்குமா?" அப்படின்னு. எனக்கு வந்து இந்த பெர்சன் ஆல்சோ மேட்டர்ஸ். தி பெர்சன் ஹேஸ் டூ பி எ குட் பெர்சன் பை ஹார்ட். அட்லீஸ்ட் நான் பார்க்குற கண்ல. ஐ நோ நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எல்லாரும் அவங்கவங்க ஃப்ளாஸ் வச்சிருக்காங்க.
வெளியில அதுவும் இவ்ளோ பெரிய ஸ்டார்டம்ல இருக்கவங்கலாம் வந்து 100% நல்லா இருப்பாங்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்கவங்களும் தப்புகள் செய்வாங்க. ஸ்லிப்ஸ் நடக்கும். எல்லாருமே தப்பு செய்வாங்க. எல்லாரும் மகானும் கிடையாது. ரொம்ப அபத்தமா எதுவும் பண்ணாத வரைக்கும் ஐ டோன்ட் கேர். நான் எந்த விஷயத்துல ரொம்ப அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்கேன்னா, அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு, அவங்களுடைய கிரியேஷனுக்கு. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் இந்த ஆர்ட்டும், கிரியேஷனும் இருக்க வரைக்கும் ஐல் பி லாயல் டூ ஹர் மியூசிக். அவ கிரியேட் பண்ண ஆர்ட். அவ கிரியேட் பண்ண மியூசிக். ஸோ ஐ வாண்ட் யூ guys to tell me what are your favorite Taylor Swift songs or டெய்லரோட ஆர் எனி ஆர்டிஸ்ட் யார் உங்களுடைய ஃபேவரைட்? ஏன் உங்களுக்கு இப்படி வந்து கனெக்ட் ஆச்சு? ஏன் பிடிச்சுச்சு? ஐ வில் ஆல்சோ டெல் யூ என்னுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் ஃப்ரம் ஈச் ஆல்பம். ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டம் மோனா வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு ஃபேவரைட் இருக்கும். அது அப்படியே சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்கும். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது கிடையாது. எல்லாமே வந்து புடிக்காதுன்னு இருக்காது. லீஸ்ட் ஃபேவரைட். லாஸ்ட்டா ப்ளே பண்ற பாட்டு அந்த மாதிரி இருக்கும். நான் லைனா என்னுடைய ஃபேவரட்டான டெய்லர் ஸ்விஃப்ட் சாங்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபர்ஸ்ட் ஆல்பம்லாம் என்னென்ன அப்படின்றத அப்படியே லைனா நான் சொல்லப் போறேன். இதெல்லாம் வந்து இப்ப நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கேட்கணும் அப்படின்னா, அட் த மொமெண்ட் ஆஸ் ஆஃப் March 8, 2026 என்ன கேட்பேன் அப்படின்றது தான். Teardrops on my guitar, Picture to burn, Should have said no, Alice, 15, Love story, You belong with me, Breathe, You're not sorry, The way I loved you, Forever and always, The best day, Forever and always, piano version. Special mention to Taylor acoustic versions. I love her with just one instrument. Everyone wants to knows my heart. Wrong place at the right time. Breakdowns pull me in. In world of voices and gentlemen. டெய்லரும் அவ கையில ஒரு பியானோ. மேபி ஸ்பெசிஃபிக்கா பியானோ. ஓ மை காட்! ஐ லவ் ஆல் தோஸ் ரெண்டிஷன்ஸ். எராஸ் டூர்லயுமே பண்ண சர்ப்ரைஸ் சாங்ஸ் வித் ஜஸ்ட் பியானோ அண்ட் கிட்டார். ஆஹா! ஓ மை காட்! எனிவேஸ் அடுத்தது ஸ்பீக் நவ் ஆல்பம்ல வந்துட்டு ஸ்பார்க்ஸ் ஃப்ளை, பேக் டு டிசம்பர், ஸ்பீக் நவ், டியர் ஜான், மீன், தி ஸ்டோரி ஆஃப் அஸ், நெவர் க்ரோ அப், என்சாண்டட், பெட்டர் தென் ரிவெஞ்ச், இன்னசென்ட், ஹாண்டட், லாஸ்ட் கிஸ், லாங் லிவ், அவர்ஸ். ஸ்பீக் நவ்ல கொஞ்சம் மெஜாரிட்டி சாங்ஸ் எனக்கு வந்து ஃபேவரட். அப்புறம் எலக்ட்ரிக் டச், ஐ கேன் சீ யூ, கேஸ்ல் க்ரம்பிளிங். ஓ மை காட்! கேஸ்லஸ் க்ரம்பிளிங்லாம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் மீ சாங். இட் ஜஸ்ட் டீப்லி ஹர்ட்ஸ் மீ. ஃபூலிஷ் ஒன் அகைன் ஓகே. ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல வந்து டு பி த ஃபூலிஷ் ஒன் அப்படின்ட்டு இருந்துச்சு. இஃப் யூ நோ த சாங் யூ வில் நோ இட். அடுத்து டைம்லெஸ். டைம்லெஸ் பியூட்டிஃபுல் கியூட் லிட்டில் சாங். ஓ மை காட்! அடுத்து ரெட்ல ஸ்டேட் ஆஃப் கிரேஸ், ரெட், ட்ரெச்சரஸ். என் ஃப்ரெண்ட் பிரின்சி ஃபெலோஸ் 50க்கு வந்து ரெட் இஸ் ஹர் ஃபேவரட் ஆல்பம். ஸோ லிட்டில் ஷவுட் அவுட் அவளுக்கு. ஆல் டு வெல் 10 minute வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் ரெண்டுமே. 22 we are never getting back together, stay stay stay, the last time, holy ground, sad beautiful tragic, starlight, begin again, the moment I knew, safe and sound. Safe and sound is beautifully hauntingly gorgeous masterpiece, literally. Better man, message in a bottle, I bet you think about me, run, அதுக்கப்புறம் 1989ல I've have ஐயோ எல்லாமே 1989ல எல்லாமே பிகாஸ் அதுதான் இட் ஸ்டார்டட் எவ்ரிதிங். 1989 ஹோல் ஆல்பம். ஓகே. அண்ட் வெரி ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆல் சாங்ஸ் ஃப்ரம் 1989 கூட. எல்லாமே எல்லாமே ரெப்புடேஷன்லயும் எல்லாமே. ரெப்புடேஷன் இஸ் மை ஃபேவரட் ஆல்பம், லைக் டாப் ஒன். முக்கியமா கால் இட் வாட் யூ வாண்ட். கால் இட் வாட் யூ வாண்ட் இஸ் லைக் தி சாங் ஃபார் மீ. அண்ட் தென் லவ்வர்ல வந்துட்டு லவ்வர்லயும் ஆக்சுவலா வந்து எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் லைவா கேட்க ஆரம்பிச்ச ஆல்பம். லைக் நான் டெய்லர் ஸ்விஃப்ட் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ஆல்பம்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால இதுல எல்லாமே வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேவரைட்ஸ் எல்லாமே. ஃபோக்லோர் எவர்மோர் வெஸ்டர்ன் மார்க்கே வேணாம். எல்லா பாட்டுமே ஃபோக்லோர் எவர்மோர். இதுலயும் எல்லா சாங்ஸ். மிட்நைட்ல இருந்து வந்து சில லீஸ்ட் ஃபேவரைட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப சிலது தான். ஒண்ணே ஒண்ணு தான். நான் எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணுவேன். மிட்நைட்ல ஒண்ணு. என்ன பாட்டு தெரியுமா? லாப்ரிந்த். லாப்ரிந்த் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங். பட் ஐ ஸ்கிப் இட். லாஸ்ட்டா கேட்பேன்.
அதுக்கப்புறம் வி ஹேவ் டிடிபிடி. டிடிபிடில வந்து டிடிபிடில ஐ ஹேவ் சம் ஸ்கிப்ஸ். ஒரு 2, 3 ஸ்கிப் இருக்கு. பட் டிடிபிடி இஸ் ஒன் அமேசிங் ஆல்பம். ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ட்நைட். My boy only breaks his favorite toys. Down bad, so long London, but daddy I love him. Florida, guilty as sin. Who's afraid of Lil Omi? LOML, I can do it with a broken heart. The smallest man who ever lived. Alchemy, Clara Bow, Black Dog. I'm gonna get you back. Albatross, Chloe Sam or Sophia Marcus. How did it end? So high school. I hate it here. I hate it here is one of Mona's song. Like Mona's song, literally. ஐ ஹேட்டட் இயர் பாட்டுலாம் கேட்டம்போது, என் மூளைய தொறந்து, உள்ள என்ன நடக்குதுன்னு காப்பி அடிச்சு, பாட்டு எழுதியிருக்காளோ! அப்டின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. த ப்ராஃபஸி இஸ் நோ கமெண்ட்ஸ். ஓ மை காட்! பீட்டா அகைன் நோ கமெண்ட்ஸ். போல்டா, மேனுஸ்கிரிப்ட். ஃபோர்ட்நைட்லயே அக்கூஸ்டிக் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. அது கேளுங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் ஷோகல்ல வந்து எல்லாமே. லைஃப் ஆஃப் ஷோகல்ல எல்லாமே. யாஹ்! ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ். ஏதோ ஒரு டெய்லர் வீடியோல கூட வந்துட்டு உங்களுடைய ஃபேவரைட் பாட்டுலாம் என்னன்னு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதான் பிரச்சனை. ஏகப்பட்டது முக்காவாசி எல்லாமே இருக்கும். ஒரு 5, 6 பாட்டு தான் வந்து ஸ்கிப்ஸ்ல இருக்குமே. ஸோ யாஹ்! தீஸ் ஆர் மை ஃபேவரைட்ஸ். உங்களுடைய ஃபேவரைட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஹேப்பி விமென்ஸ் டே. லெட்ஸ் செலிப்ரேட் விமென். லெட்ஸ் செலிப்ரேட் ஈச் அதர். தேங்க் யூ ஸோ மச். நீங்க வந்து ஒரு விஷயத்த உங்களுக்குன்னு பண்றீங்க. உங்களுக்காக நீங்க வந்து அது செய்யறீங்க. அதுல நீங்க சந்தோஷப்படுறீங்க. அண்ட் அதுல வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய லெவல் ஆஃப் அச்சீவ்மென்ட் அண்ட் ஹாப்பினஸ் குடுக்கும். இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் தட், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் அத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு விஷ் பண்றேன். இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் தட், கூடோஸ் டூ யூ. வெரி குட். லெட்ஸ் ஜஸ்ட் ஆல் யூ நோ அ ஏதோ ஒண்ணு சின்னதா ஒரு ஸ்பார்க் ஒண்ணு உள்ள வந்து நம்ப அப்படியே கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டே இருப்போம். கொழுந்து விட்டு எரிய வேணாம். லைட்டாவாச்சும் அட்லீஸ்ட் எரிஞ்சுட்டே இருக்கட்டும். அப்பதான் கொஞ்சம் லைவ்லியா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆ வாட்டெவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கான்சர்ட் போணும் அப்படின்றதுலாம் மட்டும் கிடையாது. ஏதோ ஒண்ணு. அது வந்து எனக்கு அது சின்னதா இருக்கலாம். பட் அது உங்களுக்கு பெருசு. ஸோ எனக்கு அது சின்னதா இருக்கே அப்படின்றத பத்தி யோசிக்காம, உங்களுக்கு அது பெருசா இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும் யோசிச்சு, அதுல ஃபுல்லா உங்களுடைய ஃபுல் ஹார்ட் போடுங்க. ஹார்ட்டு, கிட்னி, மூளை, மண்டை எல்லாத்தையும் போடுங்க. இன்வால்வ்டா இருங்க, ஜாலியா இருங்க, ஹேப்பியா இருங்க. தட்ஸ் இட் ஃபார் இன்னைக்கு வீடியோ. தேங்க் யூ. இவ்ளோ நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஆம் இத போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த எமோஜிய. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய் ஃப்ரம் மீ அண்ட் தி மதர் ஆஃப் மியூசிக் இண்டஸ்ட்ரி. பை. I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old. Please tell me you'll stay or take me away. I want you for myself every single